என்னாச்சு? பிபிசி நியூஸ்ல சொல்லிருப்பாங்களே. என்ன டிராப் பண்ணு. அப்போ ஒரு கண்டிஷன், நீ முன்னாடி உட்காரணும். உனக்கு பைக் ஓட்ட தெரியுமா? நீ முறைச்ச முறையில எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமானே தெரியல. உன் கூட பைக்ல டபுள் சைடு கால் போட்டு உட்காந்து வரணும்னு ஆசையா இருக்கு. அவ்வளோதானே, ரெடி பண்ணிடுவோம். நான் குண்டா இருக்கிறது உங்களுக்கு வசதி குறைவா இருக்கா? சேச்சா, நீங்க குண்டா இருக்கிறதா சார் எங்களுக்கு வசதியா இருக்கு. அப்போ ஓகே. என்னாச்சு? நீ எதுக்கோ பிளான் பண்ற. நான் எதுக்கு பிளான் பண்றேன்? பின்ன எதுக்கு அவங்க கிட்ட நீ குண்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப வசதியா இருக்குன்னு சொன்ன? ஊட்டி குளிருக்கு கொஞ்சம் நெருக்கி உட்காந்தா வசதியா இருக்குமேன்னு சொன்னேன். நீ போய் சொல்ற. வேற எதுக்கோ பிளான் பண்ற. நான் எதுக்கு பிளான் பண்ணணும்? நீ ரொம்ப கெட்டவன். என்கிட்ட பேசாத போ. School attention. Standardies. Attention. Standardies. Attention. உங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். அவர் எந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்களோ அந்த ஊருக்கு நீ போய் தானே ஆகணும். உன் ஃபியூச்சருக்கு ஊட்டி விட சென்னை தான் பெஸ்ட். பெஸ்ட் எஜுகேஷன், பெஸ்ட் கோச்சிங் எல்லாமே அங்க அப்டேட்ல இருக்கு. உன் பேரண்ட்ஸ் உனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. டேக் கேர். கீதா, என்னை விட்டு போறியா? உன்னை பிரிஞ்சா நான் செத்துருவேன். சாகிறதுக்கு லவ் பண்ணோம். நம்ம 2 பேரும் எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? மாற்றம் மட்டும்தாங்க இந்த உலகத்தில் மாறாத ஒன்று. மாற்றம் எப்படி இயற்கையின் நீதியோ அதே மாதிரி தாங்க அன்பும் காதலும் இயற்கையின் நீதி தான். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த அசோக் லைஃப்லையும் எவ்வளோ மாற்றங்கள். சார், அமெரிக்கால இருந்து கொரியர். நந்து உங்கள் எல்லாரையும் பிரிஞ்சு இன்னையோட 5 வருஷம் ஆகுது. சரியாக சொல்லணும்னா 1826 நாள். இந்த 5 வருஷத்தில் நிறைய பணம் சம்பாரிச்சிருக்கேன். ஆனால் நம்மெல்லாம் ஒன்றா இருந்திருக்க வேண்டிய அந்த மகிழ்ச்சியான நாட்களை இழந்திருக்கிறோம். அந்த நாட்களை இந்த பணத்தால் ஒரு நாளும் ஈடு செய்ய முடியாது. நீங்கள் எவ்வளோ தடுத்தும் கேட்காம நான் அந்த வேலைக்கு வந்துட்டேன். இங்கே வந்த பின்னாடி நீங்கள் என் மேலேயும் நான் உங்கள் மேலேயும் வச்சுருக்க நேசிப்பை இங்கே எனக்கு அனுபவம் புரிய வச்சுது. என்னையே உலகம் நினச்சிக்கிட்டு இருந்த அம்மா பாட்டிக்கு பிரிவுங்கிற பேரில் நான் கொடுத்த தண்டனை ரொம்பவே அதிகம். இந்த உலகத்தில் மரண தண்டனையோட கொடுமையான தண்டனை எது தெரியுமா? உண்மையாக நம்மளை நேசிக்கிறவங்களை விட்டு பிரிஞ்சு வாழ்கிறதான். இனிமே இப்படி ஒரு தண்டனையை நம்ம யாரும் அனுபவிக்க வேண்டியதில்லை. உண்மைதான் அம்மா பாட்டி. 10 வருஷமாக இருந்த என்னோட கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டை ரொம்ப சிரமப்பட்டு 5 வருஷமாக மாற்றிட்டேன். இன்னையிலேருந்து 8வது நாள் நான் உங்கள் கூட இருப்பேன். நந்து, அந்த பார்சல் நம்ம குழந்தைக்கு. அதில் ஒரு வித்தியாசமான பறக்கும் ட்ரெயின் இருக்குது.
இப்போ நம்ம குழந்தை தூங்கும்போது அந்த ட்ரெயினை பக்கத்தில் வச்சுட்டோம்னு வச்சுக்கேன், குழந்தை அழுது சத்தம் போட்டுச்சுன்னா அந்த ட்ரெயின் தன்னால் பறந்து குழந்தை அழுகிற செய்தியை எல்லாருக்கும் சொல்லிடும். சரியா? எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடி மேஜர். இன்னும் 2 நிமிஷத்துல அசோக் வந்துருவான். ஆட்டம் பாட்டான அசத்திரணும். ஒரு சாம்பிளை பாருங்க. அடிடா. என்ன மேஜர், ரொம்ப நாளா சவாரி பக்கம் ஆளே காணோம். எப்ப வந்தாலும் உன் குதிரை பிஸியாவே இருக்கா, அதான் வரவே முடியல. எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நீ வந்தா தனி மரியாதை அப்படியா? உண்டியா? என்ன புதுசு புதுசா சொல்ற? என்கிட்ட எல்லாமே புதுசுதாயா. யோ சவாரி மேஜர், பண்ணதும் இங்க வாயா. இது என்னையா? நம்ம அசோக் ஊர்ல இருந்து வரான்னு சொல்லி பஸ் பாமா இருக்குன்னு 2 பொண்ணை இறங்கியிருக்கேன். சும்மா கும்முன்னு ஆடுவாளுங்க. என்னது பஸ் பாமா இருக்கா? ஆமாயா, அவ பிறந்தது பஸ்ல, வளர்ந்தது பஸ்ல, முத டான்ஸ் ஆனது பஸ்ல டான்ஸ் ஆடி பஸ்ஸுக்கே ஓனர் ஆயிட்டாயா. டேய் அசோக், எப்படி இருக்க அம்மா பாட்டி? அம்மா பாட்டி, அம்மா பாட்டி, என்னாச்சு? ஐயோ, எடுத்துட்டானா? அவர் எடுத்தாச்சு, நீ எடு. கொஞ்சம் சாயறது பொறுக்காத இந்த டாக்டருக்கு. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்லா சாப்பிட்டு 3 நாள் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். லாஸ்ட் 1 வீக்காக பாட்டிமா சுத்தமாக தூங்கலை. அதான் பிரச்சனையே. நத்திங் டு வரி அசோக். பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர், நான் வரேன். இனிமேலாவது ஊசியை பொறுமையா போடு. ஏன் பாட்டி ஒரு வாரமாக தூங்கல? நீ வர என்ன தெரிஞ்சு எப்படிப்பா தூக்கம் வரும்? பேரனை எப்படி கரெக்ட் பண்ணிச்சு பாத்தியா? இந்த சூது பாதெல்லாம் தெரியாம தான் எங்க அக்கா இந்த கிழவிக்கு பயந்துட்டு போய் சேர்ந்துட்டா. ஐயோ இவன் வேற. பின்ன சென்டிமெண்டல் கூறிய நேரமா பாரின் பாட்டில் எடுத்தமா 4 பேருக்கு கொடுத்தமான்னு இருக்கணும்டா அசோக். யோ மேஜர், நான் தான். நான் எந்த சரக்கும் வாங்கிட்டு வரல. சொன்னாங்க வா. யோ விடியா, விடியா. எங்கே இழுத்துட்டு போற? டேய் அதை எடா. எதை? மாத்திரை. எந்த மாத்திரை? டேய், உலகத்திலேயே பெரிய நீர்வீழ்ச்சி நயாகரா. அந்த நயாகரா தெரியாதவன் இருக்கலாமே தவிர வயாகரா தெரியாதவன் இருக்கவே கூடாது. யோ, அதெல்லாம் போட்டா ஹார்ட் அட்டாக் வந்துறீங்க. டேய் வராதுடா. நான் நல்லா வாழணும் தான் அதை கேக்குறேன். அதை எதுக்கு நீ தப்பா நினைச்சு என்ன டென்ஷன் ஆக்குற? நீ எல்லாம் ஒரு மேஜர். போறேன். வயசுக்கு வராத பொம்பளை புள்ளையும் வயாகரா சாப்பிடாத ஆம்பளையும் சந்தோஷமா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. மாத்திரை இல்ல, சரக்கு இல்ல, அப்புறம் எதுக்குடா இவ்வளவு பேக்?